கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று காலை நாம் தியானிக்கிற வசனம் மத்தேயு 21வது அதிகாரம் 22வது வசனம். மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளையெல்லாம் பெறுவீர்கள் என்றார். இயேசு இங்கே அத்திமரத்தை சபிக்கிற சம்பவத்தை தான் இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம். மறுநாள் காலையில் சீஷர்களும் இயேசுவும் திரும்பி வரும்பொழுது அந்த அத்திமரம் வேரோடே பட்டு போயிருக்கிறதை கண்டார்கள். இந்த இன்சிடெண்ட்டை நம்ம மார்க்கு 11வது அதிகாரம் 12லிருந்து 25ஆம் வசனங்களிலும் நாம் வாசிக்கலாம். இந்த சம்பவம் ஒருவருடைய ஆவிக்குரிய ஒரு பலனற்ற தன்மையையும் அதற்கு எதிரான ஒரு அடையாள நியாய தீர்ப்பாக இங்கே இயேசு கிறிஸ்து நமக்கு காண்பிக்கிறதை நாம் வாசிக்க முடிகிறது. இது அதிகாலையில் பெத்தானியாவிலிருந்து எருசலேமுக்கு திரும்பும் வழியில் இயேசு பசியுடன் இருக்கிறார். மார்க் 11:13வது வசனத்தை வாசிக்கும் போது, அப்பொழுது இலைகள் உள்ள ஒரு அத்திமரத்தை தூரத்திலே கண்டு அதில் ஏதாகிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார். அத்திப்பழ காலமாய் இராதபடியால் அவர் அதனிடத்தில் வந்தபோது அதில் இலைகளை அல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை. அப்ப இங்க என்ன வாசிக்கிறோம் என்றால், அத்திப்பழ காலமாய் இராதபடியால் என்று பார்க்கிறோம். ஆனாலும் இயேசு ஏதாகிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார் என்று வாசிக்கிறோம். அப்ப இதிலிருந்து என்ன தெரியுது? இயேசுவின் வருகைக்கு இன்னும் காலம் இருக்குது, நாம மெதுவா கனி கொடுத்தால் போதும் என்று நம் வாழ்க்கை செல்லுமானால் நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இந்த காலை வெளியிலே சிந்திக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். எப்போதுமே நம் வாழ்க்கையில் கனி கொடுப்பவர்களாய் நாம் மாறும்போது இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாய் எப்போ வந்தாலும் நமக்கு கவலை இல்லை. இப்படியே என் குடும்பம், என் வாழ்க்கை என்று நாம் ஒரு வட்டத்திற்குள்ளே நாம் கர்த்தரை அறிந்து கொண்டு இருந்தால் போதும், இந்த வேத அறிவை மட்டும் நாம் பெருக்கி கொண்டே இருந்தால் போதும் அப்படின்னு நம்ம இருந்தோம்னா, நம்ம இலைகளை அன்றி கனிகளை காணவில்லை என்றால் அத்தி மரத்துக்கு இந்த நடந்தது போலதான் என் வாழ்விலும் நடக்கும். இது ஒரு லெசன். அடுத்து இதே அதிகாரத்துல தான் நம்ம மெடிடேஷன் வேர்டுக்கு முந்தின வசனத்தை நாம் வாசிப்போம். மத்தேயு 21:21. இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தால் இந்த அத்திமரத்திற்கு செய்ததை நீங்கள் செய்வதும் அல்லாமல் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொன்னாலும் அப்படி ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ப இந்த வசனத்தை அடிக்கடி நாம ஜெபத்துல கூறி நாம் ஜெபிப்பதுண்டு. இந்த வசனத்துல இயேசு மெய்யாகவே என்று கூறுகிறதை பார்க்கிறோம். மெய்யாகவே என்றால் ஆமீன் என்ற வார்த்தையை அறிவிப்பதாகும். அப்படியே ஆகட்டும், அதை ஒப்புக்கொள்வதாகும். பழைய ஏற்பாட்டில் நிறைய நம்ம ஆமீன் என்ற வார்த்தையை வாசிக்கலாம். அதற்கு ரெஃபரன்ஸ் நிறைய இருக்கிறது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஒரு சில இடங்களில் தான் நம்ம ஆமீன் என்ற வார்த்தையை நாம் பார்ப்போம். வெளிப்படுத்தின விசேஷங்களில் பார்க்கலாம், இயேசு கற்பித்து கொடுத்த ஜெபத்தில் அந்த ஆமீன் சொல்லுகிறதை பார்க்கலாம். இப்படியாக ஒரு சில வசனங்களில் நம்ம ஆமீன் ரொம்ப ரேராக நம்ம இருக்கிறதை பார்க்கலாம். ஆனால் புதிய ஏற்பாட்டில் இயேசு காஸ்பல்ல ஆமீன் என்ற வார்த்தையை நிறைய டைம் யூஸ் பண்ணியிருக்கிறாரு. எப்படி அப்படின்னா, அந்த வார்த்தை மெய்யாகவே என்ற வார்த்தை தான். ஒவ்வொரு மெய்யாகவே அந்த வசனங்களை வாசிக்கும் போதும் கர்த்தர் அதை ஆமீன் 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 என்றதை டிக்ளேர் பண்ணுறதை தான் நம்ம பார்க்க முடிகிறது. அது ரொம்ப அமேசிங்காக இருக்கும். ஆமீன் அந்த மெய்யாகவே என்று வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா, ஒரு சில இடத்துல நியாய தீர்ப்பாக இருக்கும், ஒரு சில இடத்துல கண்டம் பண்ணுறதா இருக்கும், ஒரு சில இடத்துல நமக்கு அது அறிவுரை கூறுகிறதாக இருக்கும். ஒரு சில இடங்களில் அந்த வசனங்களை நாம் வாசிக்கும் போது நம்மை நாம் கனிகளை கொடுக்கிறவர்களாக, நாம் அந்த கிரியையை நாம் எப்படி நடப்பிக்க வேண்டும் என்று ஒவ்வொரு இடத்திலும் அந்த மெய்யாகவே என்று சொல்கிற அந்த வசனம், அந்த வார்த்தைகள், இயேசு சொல்லுகிற காரியங்கள் அதில் ரொம்ப அமேசிங்காக இருக்கும் நம்ம வாசித்து அதை நாம் தியானிக்கும் போது. எபிரேயர் 11:1வது வசனத்தை வாசிக்கும் போது, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது. அப்போ கர்த்தருக்கு எதுவுமே கடினமானதோ அல்லது சிக்கலானதோ அல்ல. அவர் உண்மை உள்ளவர், அவர் மாறாதவர், உடன்படிக்கையில் அவர் உண்மை உள்ளவராகவே இருக்கிறார் எப்பொழுதும் நம்மிடம். விசுவாசத்துக்கு ஆப்போசிட் வார்த்தை என்னது? சந்தேகம். ஏனென்றால் சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடித்து செல்லப்படும் கடல் அலையை போன்றவன். அப்ப இங்கே விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தால் இயேசு அத்திமரத்துக்கு செய்ததை நாமும் செய்வோம். ஏன்னா இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம், மலை பெயர்ந்து போய் சமுத்திரத்துல தள்ளுண்டு போ என்றால் அப்படியே ஆகும் என்று நாம் பார்க்கிறோம். அதே போல் நம்முடைய ஜெபங்கள் பதிலளிக்கப்படுவதை காணும் போது அவருக்கு மாத்திரமே நாம் நன்றிகளை செலுத்த வேண்டும். நமக்கு மலை எதுவாக இருக்கலாம், நம் வாழ்க்கையில் வருகிற பாடுகள், கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும், அதான் இங்க மலை பெயர்ந்து போய் சமுத்திரத்துல தள்ளுண்டு போன்னா போகும்னு இருக்குது. அப்படியே ஒருவேளை
கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் அளிப்பார். சில நேரத்தில் ஒரு சில டிலேட் ஆகலாம். ஆனால் நம்ம விசுவாசத்தில் எப்போவுமே இல்லாதவர்களாய் சந்தேகப்படாதவர்களாய் நாம் ஜெபங்களை நாம் கர்த்தரிடத்தில் செலுத்தும் போது அவர் நிச்சயமாக பதில் அளிப்பார். அப்படி நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் அளிக்கப்படும் போது, நாம் அந்த அற்புதங்களை பெற்றுக்கொள்ளும் போது நாம் அவருக்கே கனமும் மகிமையும் துதியையும் செலுத்த வேண்டும். இன்னும் இந்த காலை வேளையில் இந்த வசனங்களை நீங்கள் தியானியுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இடைப்படுவாராக. நாம் ஜெபிப்போம். கோடும் வறுமையில் உழன்றாலும், கடும் பசியினில் வாடினாலும், அன்று எலியாவை போஷித்தவர் இன்று உன் பசியாற்றிடாரோ. அன்று எலியாவை போஷித்தவர் இன்று உன் பசியாற்றிடாரோ. கலங்காதே திகையாதே விசுவாசியே, கல்வாரி நாயகன் கைவிடாரே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. கலங்காதே திகையாதே விசுவாசியே, கல்வாரி நாயகன் கைவிடாரே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. நாம் ஜெபிப்போம். அன்பின் பரமபிதாவே, ஒரு காலம் அப்பா நாங்கள் பதறி விடாதபடி விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்றிருக்கிறதே. இந்த உலகத்தில் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும், எத்தனை காரியங்கள் அப்பா நாங்கள் உழன்றாலும் அப்பா, நீங்கள் எங்கள் கூட இருக்கிறீங்க. அன்று எப்படியாய் முற்பிதாக்களை நீங்கள் நேசித்து அவர்களுக்கு அற்புதம் செய்த தேவன் அல்லவா. இந்த நாட்களிலும் அப்பா விசுவாசத்தை இன்னும் எங்களில் வர்த்திக்க செய்யுங்கப்பா. ஒரு காலமும் வேத வசனங்களில் சந்தேகத்தோடோ இன்னும் அப்பா தத்தளிப்போடோ இருந்து விடாதபடிக்கு விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது என்று அப்பா இருக்கிறதே. அந்த வசனங்களை நாங்கள் இன்னும் தியானிக்கத்தக்கதாக கண்டு நாங்கள் விசுவாசிப்பதல்ல, காணாமல் விசுவாசித்து தரிசித்து நடக்க கிருபை தாங்கப்பா. எப்படியாய் ஆபிரகாம் அன்று அப்பா சாராளுடைய கர்ப்பம் செத்து போன போது கூட அவர்கள் அதை விசுவாசித்ததினால் ஈசாக்கை பெற்றுக்கொண்டார்களே, அதுபோல் அப்பா நீங்கள் அப்பா நீங்கள் அற்புதத்தின் தேவன். நீங்கள் விசுவாசத்தை அப்பா துவக்குகிறவர் முடிக்கிறவரும் நீர் ஒருவர் மாத்திரமே அப்பா. ஒவ்வொரு நாளும் அப்பா பொறுமையோடு இந்த டிலேடாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் உம்மோடு பின்தொடர்ந்து செல்ல அந்த கிருபையும் ஞானத்தையும் அதிசயத்தையும் அற்புதத்தையும் எங்கள் வாழ்வில் செய்யுங்கப்பா. இன்னும் விசுவாசத்தை வர்த்திக்க செய்யுங்க. எல்லா காரியங்களும் உடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்த இந்த வசனங்கள் ஒவ்வொன்றும் தெளிவோடும் அதிகாரத்தோடும் எங்களுடைய இருதயத்தில் எங்களுடைய வாழ்க்கையில் அது கிரியை செய்யட்டும் என்று துதிக்கிறோம். தாழ்த்தி எங்களை பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். துதி கனம் மகிமை அனைத்தும் உமக்கே செலுத்தி இயேசுவின் இன்ப நாமத்தில் துதிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பரமபிதாவே. ஆமேன்.